மோஸ்ட்லி வந்து லேடிஸுங்க வந்து இதை வந்து நல்லா பேச ஆரம்பித்தாலே ஈஸியான மெத்தடில் ரசமலாய் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட், நான் தான் உங்கள் இபுபாய். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரசமலாய். எல்லாரும் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச டிஷ்ஷாக தான் நீங்கள் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. கேசரியும் சரி, பிரெட் அல்வா, இந்த பாயாசம் எல்லாமே வந்து எங்களுக்கு தெரிஞ்ச டிஷ்ஷாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. எங்களுக்கு வந்து காம்ப்ளிகேட்டான ஒரு டிஷ்ஷை வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. வாங்க என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். ஈஸியான மெத்தடில் ரசமலாய் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல ஒரு 2 கிளாஸ்க்கு தண்ணி போட்டிருக்கேன். இந்த தண்ணி எதுக்காக போட்டிருக்கேன்னா, நம்ம பால் போட்டு கொதிக்க விட்டோன்னே கீழே வந்து அடி பிடிக்கும். அந்த அடி பிடிக்க கூடாதுன்னா நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா கொஞ்சம் இது கழுவி கீழே ஊற்றிடணும். ஏன்னா நான் 2 லிட்டர் பால் பாக்கெட் வாங்கியிருக்கேன். 2 லிட்டர் பால் பாக்கெட்டில் 1 லிட்டர் பால் தான் போட போகிறேன். பாக்கெட் பால் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம பசும்பால் கரைச்சா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். பால் நல்லா கொதி வந்துட்டு இருக்குது. இது வந்து ஸ்டீல் பாத்திரம் இல்லையா, உடனே வந்து கொஞ்சம் அடி பிடிச்சிடும். அது கொஞ்சம் விடாமல் நல்லா கிண்டணும். இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு குட்டி பவுல் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். பக்கத்துலேயே வினிகர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு அளவுக்கு நம்ம வினிகர் போட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூனு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எலுமிச்சை பழம் ஆட் பண்ணலாம். அதில் வந்து சிட்ரிக் அமிலம் அதிகம், புளிப்பு ரொம்ப அதிகமாகிடுது. ஒரு மைல்டான புளிப்பு தெரியும். அதனால் நம்ம எப்பவுமே வினிகர் யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். நல்லா பால் கொதி வந்துடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கிற வினிகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிண்டுவோம். நம்ம வந்து வினிகர் போட்ட பிறகு சும்மா வந்து கிண்டிகிட்டே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பால் தனியாக ஆடை தனியாக வந்து பிரியறதுக்கு கொஞ்சம் வினாடி எடுத்துக்கும். அதனால் அது கொதி வர அளவுக்கு நம்ம விட்டுடணும். ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு தேவையான மலாய் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வடிகட்டிடலாம். பிரியாணிக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த காடா துணின்னு சொல்லுவாங்க, அந்த துணியில் வந்து நல்லா வடிகட்டிடலாம். நம்ம ஆல்மோஸ்ட் வடிகட்டியாச்சு. இப்போது இதை எடுத்து நல்லா புளிய போகிறோம். இப்போ இதை நல்லா தண்ணி வந்துச்சு. ஒரு பவுலில் வந்து நான் தண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணியில் வந்து இப்படியே போடுங்க. ஏன்னா இப்போ நம்ம வினிகர் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த வினிகர்லாம் வந்து எல்லாமே வந்துடும். ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சிக்கணும். இதில் வந்து தண்ணி இருந்துச்சுன்னா என்ன ஆகுனா, நம்ம வந்து பேடா பிடிக்கும் போது ஒழுங்கான ஒரு ஷேப்லேயே வராது. நம்ம புழிஞ்சு வச்ச பால் ஆடையை எடுத்துகிட்டு வந்து ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிட்டோம். நல்லா மாலிஷ் பண்ணோம் இதை. அப்போ தான் வந்து பேடாக்கு தேவையான ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். நம்ம வந்து வேலை செய்யும்போது ஒரு 5 லிட்டர் பால் 20 லிட்டர் பாலில் வந்து நம்ம செய்வோம். அப்போ வந்து 2 கையும் போட்டு நல்லா கலாக் மலாக் நல்லா பண்ணுவோம். ஆனால் வந்து இது வந்து வெறும் 1.5 லிட்டர் பால் இல்லையா, ஒரு கையே வந்து இது போதுமானது. இதை வந்து நல்லா மாலிஷ் பண்ணி இதை விடாமல் நல்லா மாலிஷ் பண்ணோம். கரெக்டாக அந்த ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வரணும். இல்லை இது வந்து நம்ம மாலிஷ் பண்ண வந்து கை வலிக்குது அப்படின்னா நம்ம வந்து பேடா பிடிக்கும்போது உடஞ்சி திரிய ஆரம்பிச்சிடும். மோஸ்ட்லி வந்து லேடிஸுங்க வந்து இதை வந்து நல்லா பேச ஆரம்பித்தாலே அவங்களுக்கு கையெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் லேடிஸுங்க வந்து சிங்க பண்ணே தான். ஆனால் வந்து நம்ம கை வலிக்கிற நேரத்தில் ஒரு கொஞ்சம் இந்த மாதிரி பாட் சேர்த்து நல்லா கசக்கிட்டு இவன் இப்படி ஓரமாக வச்சுட்டு அவனை இப்படி கூப்பிட்டு நல்லா மறுபடியும் நல்லா கசக்கிட்டே இருக்கணும். நம்ம இதில் வந்து ஸ்வீட்லெஸ் பால்கோவா வந்து ஆட் பண்ண அவசியமே இல்லை. ஏன்னா வீட்டில் வந்து செய்கிறது வந்து 1 லிட்டர் பால் எவ்வளோந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 பேடா தான் வருமே. அதனால் வந்து இதில் வந்து பால்கோவா போடணும்னு சொல்லி அவசியமே கிடையாது. என் ஒய்ஃப் வந்து என்கிட்ட கேட்டாங்க, நீ உங்களுக்காக வந்து ஒரு 100 கிராமுக்கு வந்து ஸ்வீட்லெஸ் பால்கோவா எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணி இவனையும் போட்டு நல்லா கசக்கி விட போகிறோம். இதில் வந்து பால்கோவா போடணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. பால்கோவா போட்டால் ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும், ப்ளஸ்ஸு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அது 15 மினிட்ஸுக்கு
அந்த அடை வந்து நல்லா ஊறட்டும். ஒரு அரை லிட்டர் தண்ணியை வந்து நல்லா ஊற்றிட்டு ஒரு 1/2 கிலோ சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சுகரை வந்து போட்டு கொஞ்சம் கிண்டி விட்டு அந்த சுகர் கரையிற வரைக்கும் நல்லா கலக்குவோம். ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஏலக்காய் வந்து உடைச்சி உள்ளே இருக்கு இல்லையா, அது எடுத்து வச்சுக்கணும். இந்த பக்கம் சக்கரை தண்ணி சூடாகிட்டு இருக்கு. நம்ம இந்த பக்கம் ரசமலாய்க்கு தேவையான பாலை வந்து சூடு பண்ணிடலாம். ரசமலாயை பேடா பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா இல்லையாங்கிறது வந்து இல்லையே தெரிஞ்சிடும். இந்த சாஃப்ட்னஸ்ங்க வந்து இதுவே நம்ம ஒழுங்காக பண்ணல, தண்ணியெல்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே வெடிஞ்சிருக்கும். இந்த சைட்லலாம் அப்படியே வெடிஞ்சிருக்கும். இப்போ இதில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து கரெக்டாக பண்ணியிருக்கோம், தப்பு வந்து ஒன்றுமே பண்ணலை அப்படிங்கிறது மட்டும் கரெக்டாக தெரியும். சக்கரை தண்ணி வந்து நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம பிடிச்சி வச்சிருக்கிற பேடாவை எடுத்து உள்ளே பொறுமையாக இறக்குவோம். இது வந்து உள்ளே போடும்போது லைட்டாக சிம் பண்ணிக்கணும். ஒருவேளை நீங்கள் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா உள்ளே போட்ட உடனே திரியாக திரிஞ்சிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், லைட்டாக கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் வச்சுட்டு இந்த கரண்டியை விட்டு கிளறக்கூடாது. இதுதான் வந்து எல்லாரும் பண்ணுற தப்பு. இப்போ தான் போட்டிருக்கோம், அவன் கொப்பளிச்சிட்டு வெளியே வரணும். கரண்டி போட்டு கிண்டவே கூடாது. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கரண்டி போட்டு பொறுமையாக. பக்கத்தில் பால் குதிச்சுட்டு இருக்குது. இது வந்து கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். மழை மட்டும் வராமல் நல்லா பார்த்துக்கணும். பால் வந்து நல்லா கொதிச்சிச்சு. நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற சாஃப்ரானை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம சாஃப்ரான் போட்டோன்னே அப்படியே எல்லோ கலரில் மாறிடும். அது ஒரு ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும், வாசனை. கொதிச்சிச்சு, அதனால் வந்து எல்லாமே ஒரு பிளேட்டில் ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாமே தண்ணியில் விட்டுருவோம். இந்த தண்ணியில் ஏன் போடுறேன்னா, இப்போ எடுத்த உடனே இதில் போட்டோன்னா லப்பர் மாதிரி கச்சக் பச்சக்குன்னு ஆகிடும். இப்போ இதுலேருந்து எடுத்து நல்லா ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அதில் போட்டோன்னா அதில் வந்து ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடும். நான் வந்து ஒரு 200 கிராம் வந்து சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். 150 கிராம் சர்க்கரையை வந்து 1 லிட்டர் பாலுக்கு போதுமானது. நல்லா கலக்கணும். அந்த சாஃப்ரான் ஃப்ளேவர் வந்து நல்லா வருது பாருங்க. வெறும் சர்க்கரை வந்து கரையிற வரைக்கும் தான் இது. இது வந்து இப்போ நல்லா கொதிக்கலாம் விடக்கூடாது. நல்லா கொதிக்கொட்ட இப்போ என்ன ஆகுனா மலாய் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து வெறும் சர்க்கரை மட்டும் கரைஞ்சான்னு பார்க்கணும். சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு ஒரு கொதி வந்துட்ட பிறகு நம்ம ஸ்டவ் எடுத்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் ஆறணும். இப்போ நம்ம இதில் போட்ட சர்க்கரை, அது கொதிக்கும் போது போட்ட சர்க்கரை, அதெல்லாம் எப்படி மேட்ச் ஆகணும் அவங்களுக்கு. இப்போ வீட்டில் செய்கிறீங்க, இப்போ 1/2 கிலோ இல்லை, நம்ம வந்து மணக்கணக்காக தான் எடுக்கணும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும்னா சர்க்கரை தண்ணியில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். அதாவது அதில் வந்து தித்திப்பு வந்து அதிகமாக தெரியணும். இப்போ சர்க்கரை தண்ணியில் வந்து இது வந்து கொதிக்கும் போது தித்திப்பு தண்ணி வந்து அதிகமாக தெரியணும். அதிகமாக தெரிஞ்சால் தான் நம்ம தான் எடுத்து புழிஞ்சி தண்ணியில் போட்டு புழிஞ்சி தானே போடுறோம். அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிடும். இது முக்கியமான மேட்ரு என்னன்னா, இது மொதல் வாட்டி பண்ணுறவங்க வந்து பால்கோவா சேர்க்கறது வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம பால்கோவா சேர்த்துனா நல்லா வந்து நல்லா மும்முரமாக நல்லா வேலை செய்யணும். ஏன்னா சர்க்கரை தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம பேடா எடுத்து போட்டவொடனே பிரிஞ்சிடும், பாலில் போட்டவொடனே திரிஞ்சிடும், நிறையா ஒர்க் இருக்குது அதில். அதனால் வந்து ஃபஸ்ட் வாட்டி பண்ணுறவங்க வந்து பால்கோவா போடுறது வந்து தவிர்த்துக்குங்க. என் மனைவி ஆசைப்பட்டு கேட்டனால தான் வந்து நான் பால்கோவா போட்டு நல்லா செஞ்சேன். நீங்களும் இது மாதிரி ஒரு ரசமலாய் வந்து கேசரி ரசமலாய் வந்து ட்ரை பண்ணி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு. இல்லை எதனா டவுட் இருந்தால் கூட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன சமைக்கணுங்கிறது அதுவும் நீங்களே சொல்லுங்கள். பாய்.